வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சுடனான போர் விமான திட்டத்தில் ஜெர்மனிக்கு தயக்கம், சான்சலர் மெர்ஸ் சந்தேகம். ரஷ்யா ராணுவ பலத்தை பயன்படுத்த தயார், ஸ்வீடன் உளவுத்துறை பகீர் எச்சரிக்கை. அண்டார்டிகா கண்டுபிடிப்பு, காலநிலை ஆராய்ச்சியில் அதிரடி மாற்றம். ஈசிஜெட் விமான நேர மாற்றம், பயணிகளுக்கு 900 பவுண்ட் இழப்பீடு. ராணுவ கூட்டணியை காப்பாற்ற புட்டினின் அதிரடி திட்டம், புதிய போர் டாங்கிகள் வழங்க முன்வந்தது ரஷ்யா. போலந்தில் 10 லட்சத்தை தாண்டியது துப்பாக்கிகளின் எண்ணிக்கை, மக்கள் ஆர்வம். அமெரிக்கர்களை இழக்கும் ஐரோப்பா, இந்திய சீன சுற்றுலா பயணிகளுக்கு வலைவீச்சு. ரஷ்யா மற்றும் ஈரான் கூட்டு ராணுவ பயிற்சி, உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து மேற்கொள்ளும் FCAS என்ற அதிநவீன போர் விமான தயாரிப்பு திட்டத்தின் எதிர்காலம் குறித்து ஜெர்மனி சான்சலர் ஃபிரெடரிக் மெர்ஸ் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இந்த பிரம்மாண்டமான தற்காப்பு திட்டமானது அதிக செலவு மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் தாமதமாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பாவின் பாதுகாப்பு வலுப்பட இத்திட்டம் முக்கியமானது என்றாலும் ஜெர்மனியின் நலன்கள் இதில் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மெர்ஸ் உறுதியாக உள்ளார். ஏற்கனவே உள்ள திட்டங்களை விட புதிய தொழில்நுட்பங்களில் அதிக முதலீடு செய்வது சிறந்தது என மெர்ஸ் தரப்பில் விவாதிக்கப்படுகிறது. இந்த திடீர் நிலைப்பாட்டினால் பல பில்லியன் யூரோ மதிப்பிலான இந்த கூட்டு திட்டத்தின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து பிரான்ஸ் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவெடுக்க ஜெர்மனி திட்டமிட்டுள்ளது. ரஷ்யா ராணுவ பலத்தை பயன்படுத்த தயார், ஸ்வீடன் உளவுத்துறை பகீர் எச்சரிக்கை. ரஷ்யா தனது அரசியல் இலக்குகளை அடைய ராணுவ பலத்தை பயன்படுத்த தயாராக இருப்பதாக ஸ்வீடன் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. ஸ்வீடனின் பாதுகாப்பு சூழல் தற்போது மிகவும் மோசமடைந்துள்ளதாக அந்நாட்டு உளவு அமைப்பான SAPO தெரிவித்துள்ளது. உக்ரைன் போருக்கு பிறகு அண்டை நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான ரஷ்யாவின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. ஸ்வீடன் நேட்டோ அமைப்பில் இணைந்த பிறகு ரஷ்யாவின் உளவு வேலைகள் மற்றும் சீர்குலைவு முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. இணையவழி தாக்குதல்கள் மற்றும் உளவு பணிகளால் நாட்டின் முக்கிய கட்டமைப்புகளுக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் இந்த அபாயங்களை எதிர்கொள்ள ஸ்வீடன் தனது தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தி வருகிறது. அண்டார்டிகா கண்டுபிடிப்பு, காலநிலை ஆராய்ச்சியில் அதிரடி மாற்றம். அண்டார்டிகாவின் பனிக்கட்டிகளுக்கு அடியில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வில் புவி வெப்பமயமாதல் குறித்த முந்தைய கணிப்புகளை மாற்றியமைக்கும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன. பனிப்பாறைகள் உருகுவது நாம் நினைத்ததை விட வேறுபட்ட முறையிலும் சில இடங்களில் மிக வேகமாகவும் நடப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். குறிப்பாக கடல் மட்டம் உயர்வது தொடர்பான தற்போதைய அறிவியல் மாதிரிகளை இந்த தரவுகள் மாற்றியமைக்கக்கூடும். பனிக்கட்டியில் உள்ள நீரோட்டங்கள் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் குறித்து இதுவரை அறியப்படாத பல மர்மங்கள் இந்த ஆய்வின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. உலக நாடுகளின் காலநிலை பாதுகாப்பு திட்டங்களில் இந்த புதிய கண்டுபிடிப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள விஞ்ஞானிகள் தங்களது தற்போதைய அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஈசிஜெட் விமான நேர மாற்றம், பயணிகளுக்கு 900 பவுண்ட் இழப்பீடு. ஈசிஜெட் நிறுவனம் தனது பயணிகளின் விமான நேரத்தை 11 மணி நேரமாக முன்னதாக மாற்றியமைத்தது பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போதிய முன்னறிவிப்பின்றி திடீரென மேற்கொள்ளப்பட்ட இந்த மாற்றத்தால் பயணிகள் தங்கள் பயண திட்டங்களை இழந்து பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு கோரி நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளை நாடினர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட பயணிகளுக்கு விமான கட்டணம் மற்றும் இழப்பீடாக மொத்தம் 900 பவுண்ட் வழங்கப்பட்டது. விமான நிறுவனங்களின் இத்தகைய தன்னிச்சையான முடிவுகளுக்கு எதிராக பயணிகளின் சட்டப்பூர்வ உரிமைகள் இதன் மூலம் நிலைநாட்டப்பட்டுள்ளன. விமான நேரங்கள் மாற்றப்பட்டால் பயணிகள் உரிய இழப்பீடு பெற தகுதி உடையவர்கள் என்பதை இந்த சம்பவம் உலகளவில் உறுதிப்படுத்துகிறது. ராணுவ கூட்டணியை காப்பாற்ற புட்டினின் அதிரடி திட்டம், புதிய போர் டாங்கிகள் வழங்க முன்வந்தது ரஷ்யா. தனது நெருங்கிய ராணுவ கூட்டாளியை தக்க வைத்துக் கொள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புதிய ஒப்பந்தம் ஒன்றை முன்மொழிந்துள்ளார். இதன் அடிப்படையில்
நவீன தொழில்நுட்பம் கொண்ட புதிய வகை போர் டாங்கிகளை வழங்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. உக்ரைன் போருக்கு மத்தியிலும் தனது நட்பு நாடுகளுக்கு ராணுவ பலத்தை வழங்குவதில் ரஷ்யா உறுதியாக இருப்பதை இது காட்டுகிறது. பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்யவும் மேற்கத்திய நாடுகளின் செல்வாக்கை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் ரஷ்யாவின் ஆயுத ஏற்றுமதி மற்றும் சர்வதேச அரசியல் பலம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள இத்தகைய ராணுவ கூட்டணிகள் அவசியம் என கிரெம்ளின் மாளிகை தெரிவித்துள்ளது. போலந்தில் 10 லட்சத்தை தாண்டியது துப்பாக்கிகளின் எண்ணிக்கை, மக்களின் ஆர்வம். போலந்து நாட்டில் பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கிகளின் எண்ணிக்கை முதன்முறையாக 10 லட்சத்தை கடந்து சாதனை படைத்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே அந்நாட்டு குடிமக்கள் தற்காப்புக்காக ஆயுதங்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக அண்டை நாடான உக்ரைனில் நிலவும் போர் சூழலே மக்கள் தங்களை ஆயுதபாணிகளாக்கிக் கொள்ள முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டதும் இந்த எண்ணிக்கையின் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாகும். 2024ஆம் ஆண்டில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான புதிய உரிமங்கள் வழங்கப்பட்டதாக அந்நாட்டு காவல்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் துப்பாக்கி சுடும் பயிற்சி நிலையங்களுக்கு மக்கள் வருகை அதிகரித்துள்ளது. அமெரிக்கர்களை இழக்கும் ஐரோப்பா, இந்திய சீன சுற்றுலா பயணிகளுக்கு வலைவீச்சு. ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும் அமெரிக்க சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதார மாற்றங்கள் மற்றும் பயண செலவுகள் அதிகரிப்பால் அமெரிக்கர்கள் ஐரோப்பா செல்வதில் ஆர்வம் காட்டவில்லை. இந்த இழப்பை சரிசெய்ய ஐரோப்பிய நாடுகள் இப்போது இந்திய மற்றும் சீன சுற்றுலா பயணிகளை கவர திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தால் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை ஐரோப்பா சாதகமாக பார்க்கிறது. இதற்காக விசா நடைமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் நேரடி விமான சேவைகளை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலாத்துறையை மீண்டும் வலுப்படுத்த ஆசிய நாடுகளே தங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என ஐரோப்பிய நாடுகள் நம்புகின்றன. ரஷ்யா மற்றும் ஈரான் கூட்டு ராணுவ பயிற்சி, உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் இணைந்து மிகப்பெரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றன. வளைகுடா மற்றும் அண்டை பிராந்தியங்களில் நிலவும் பதற்றமான சூழலில் இந்த ராணுவ கூட்டணி சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது. நவீன போர் விமானங்கள், கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்த பயிற்சியில் இரு நாடுகளும் பயன்படுத்தி வருகின்றன. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் தற்காப்புத் துறையில் இரு நாடுகளும் தங்களது நெருக்கத்தை உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த பயிற்சியானது பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கானது என்று இரு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. எனினும் இந்த திடீர் ராணுவ கூட்டணி உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது.